இந்த நாள்ல தேவன் சுகபலனை கொடுத்து நம்ம கூடி வர செஞ்சிருக்காரு. தொடர்ந்து நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகம் அதுதான் நம்ம இருக்கோம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்துல வந்திருக்கும். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூழலில் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்து அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் உள்ளேயும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளிலே தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிற மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. 9ஆம் அதிகாரம் 5ஆம் முத்திரை. 5ஆம் முத்திரை 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேலே விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். வானத்துல இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்ட பிற்பாடு நான் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, பூமியின் மேல ஒரு நட்சத்திரமே விழுது. அந்த நட்சத்திரம் அவருங்க கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோலால் கொடுக்கப்பட்டது. பாதாளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா இருக்கு. இது நல்ல ஒரு தூதனா அப்படின்னு கேட்டனா இல்ல. தூதன் அப்படின்னா அவங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, அவங்க இங்க இருந்து ஒரு செய்தியை கடத்துவாங்க. இப்போ நீங்க ஒரு சர்வெண்ட்டை வைக்கிறீங்க, ஒரு பணியாளர் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சேவை, உங்களுடைய காரியத்தை தான் அந்த ஊழியக்காரன் செய்யணுமே தவிர எக்ஸ்ட்ரா செய்யணும். எபிரேய புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா தூதர்கள் காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலையாகவும் இருக்கிறாங்க. அவங்க பணிவிடை கொள்வதற்கான ஒரு காரியம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த வல்லமை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க காற்றுகளா இருக்கிறாங்க, எங்கோட இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு உணர முடியுமா? தெரியாது, உணர முடியாது. சொல்றாருங்க, அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூழலின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையிலே சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. இங்க பாக்குறோம், அந்த புகையிலிருந்து வெட்டிக்கிளிகள் புறப்பட்டது. எங்க இருந்துன்னா பாதாள குழியிலிருந்து ஒரு புகை வருது, அதுல வெட்டிக்கிளி. இந்த வெட்டிக்கிளி யாரை சேதப்படுத்துது அப்படின்னா, தேவனுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்களை குறிப்பா சேதப்படுத்துது. ஏன் அவங்களை சேதப்படுத்துது? சேதப்படுத்துறது மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமும் அவர்களை சேதப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை. சரிங்க, மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அதிகாரம் கொடுக்காம தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யல? யோபு மாதிரிதான். அவங்க சரீரத்துல தொட்டாலும் சரி, என்ன செய்யல? அவங்க செத்து போகல, மாண்டு போகல. அவங்க என்ன செய்யறாங்க? பிழைக்கிறப்ப உண்மையா இருக்காங்க. அவங்களுக்கு வேதனை மட்டும் இருக்கு. எதுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளையை வேதனைப்படுத்தணும்? தேவன் செய்யறாரு. இந்த மனுஷன் மூலமாவோ, இந்த வெட்டிக்கிளி மூலமாகவோ, இங்க பொல்லாதவர்கள் மூலமாகவோ ஏன் வேதனைப்படுத்தணும்? ஒரு தேவனுடைய பிள்ளைய அவரை சேவிக்க தானே செய்யறாங்க. நம்ம கேட்க ஒரு கேள்வி புரிஞ்சுதா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையை ஏன் வேதனைப்படுத்தணும்? அதனால என்ன பிரயோஜனம்? இதான் நம்ம
நம்மளுடைய பாடம் எப்படி இருக்குதுன்னா, இயேசுவை குறித்தும் நம்மளை குறித்தும் இருக்க போகுது. இங்க பாருங்க, அந்த நாட்களிலே மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவே அவர்களுக்கு விலகி ஓடி போகும். எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு நிலைமை அது. ஏன்னா சாவுன்னு ஆசைப்படுவாங்களா அந்த வேதனையை பார்த்து, ஆனா சாவு இல்ல ஓடுறோமா, சாவே வராதா அவங்களுக்கு, வேதனை மட்டும்தான் இருக்குமா, சாவ முடியாம சாவே ஓடி போகுது அப்படின்னா அது என்ன வகையான ஒரு காரியம்? எரேமியா 8:3 இந்த துஷ்ட வம்சத்தில மீதியா இருந்து என்றால் எல்லா இடங்களிலும் துரத்தி விடப்பட்டு மீந்து இருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எங்கன்னா இது எரேமியா புஸ்தகத்துல சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாரு? அவங்க முற்றிலுமா இந்த ஜனங்க என்ன செய்யப்படுறாங்கன்னா, அவங்க சொந்த தேசத்துல இருந்து கடத்தி கொண்டு போய் எங்க சிறை பிடித்து கொண்டு போறாங்க. அங்கேயே இருந்தாலும் செத்து போயிடுவாங்க. அவங்க என்ன செய்யணும்? அவங்கள கொண்டு போய் அங்க அடிமைப்படுத்தணும். ஏசாயா புஸ்தகமும் எரேமியா புஸ்தகமும் எங்க எழுதப்படுது, எங்க தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது? நெகேமியா எங்க இருக்காரு? தானியேல் எங்க இருக்காரு? எல்லாமே பாபிலோன்ல நடக்குது இல்லையா? பாபிலோன்ல நடக்கக்கூடிய எல்லா சங்கதியும் எரேமியாவும் ஏசாயாவும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்க எழுதப்படுது. இவருங்க இந்த துஷ்ட வம்சத்தில மீதியா இருந்த என்னால் எல்லா இடங்களிலும் துரத்தி விடப்பட்டு மீந்து இருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவங்க துஷ்டமானவங்க. யாரு? இஸ்ரவேல் மக்கள் எல்லாமே எதற்கு எதுவா இருக்காங்க? தேவனை மகிமைப்படுத்த மறந்துட்டாங்க. ஏன் அப்படி மறக்கணும் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தணும்னா அவருடைய ஞானத்தை கேட்கணும். முதலாவது அதை கை கொள்ளணும். ஃபர்ஸ்ட் அது இருதயத்துல வைக்கணும் இல்லையா? நம்ம இதெல்லாம் செய்யாம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? இதெல்லாம் செய்யலைன்னா நமக்கு எந்த ஒரு வேதனையும் இருக்காது. ஏன்னா தேவன் சொல்றாரு, இது எதுவுமே செய்யல, ஞானத்தை கண்டுறீங்க, அதை பின்பற்றுறீங்க, உங்களுக்கு வேதனை இருக்கும். ஞானத்தை காண்றீங்க, இருதயத்துல வைக்கல, உங்களுக்கு என்ன இருக்காது? வேதனை இருக்காது. ஏன்னா கீழ்ப்படியணும் என்கிற அந்த அவசியம் உங்களுக்கு இல்லை. இவங்க சொல்றாரு, இவங்க சாவை தேடியும் என்ன கிடைக்காதா? சாவு ஓடி போகுன்ற அந்த வெட்டுக்கிளியின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைக்கு ஒப்பா இருக்கிறது. அவைகளுடைய தலைகளின் மேலே பொன்மையான கிரீடமும் போன்றவைகளாய் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்களை போல் இருந்தன. அவைகளுடைய யுத்தத்தில் ஸ்திரீகளுடைய யுத்தம் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கத்தின் பற்களை போல் இருந்தன. இரும்பு கவசங்களை போல மார்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிரசுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூட்டி ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமைகளையும் அந்த வாள்களில் கொடுக்குகளும் உடையவைகளாயிருந்தன. அவைகள் 5 மாதமும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகமும் உடையவைகளாயிருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எப்ரு பாஷையிலே அபத்தான் என்று, கிரேக்க பாஷையிலே அப்பல்யோன் என்று அவனுக்கு பெயர். அந்த இதுக்கு ஒரு ராஜன் இருக்காரு. அதுக்கு அந்த வெட்டிக்கிளிக்கு அது எப்படி? சிங்கத்தின் பற்கள். அது யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கக்கூடிய ஒரு ரதத்திற்கு ஒப்பா இருக்கு. மார்கவசம் இருக்கு.
இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வெட்டுக்கிளியை பார்த்துக்கிறீங்களா நீங்க? ஒரு நாள் நம்ம அவருடைய வருகைக்கு இருந்தோம் அப்படின்னா, நம்ம மரணிக்காம இருந்தோம்னா அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். நம்ம ரொம்ப உண்மையா இருந்தோம் அப்படின்னா, நம்ம வரும்போது என்ன செய்யப்படுவோம் அப்படின்னா, நம்மளுடைய அவரு காணத்தக்கதான ரூபத்திற்கு மறுரூபமாக்கப்படுவோம். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. இது என்னது? முதல் ஆபத்து போயிடுச்சு. அப்ப 2 ஆபத்து இருக்குன்ற. 13. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்த தன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத்தின் என்றும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிட்டு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரிலே 3 பெருபங்காக கொள்ளும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதனும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். சரி, ஏன் அவிழ்த்து விடணும்? அப்படி தூதனை வேதனைப்படுத்துவதுக்குதான். இப்போ உண்மையா தேவனுடைய நோக்கம் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு சோதனையை கொடுத்து அவனை சேவிக்கணும்னு தான் அவருடைய தீர்மானம். அவனை வேதனைப்படுத்தணுன்ற அவருக்கு தீர்மானம் கிடையாது. கீழ்ப்படியாமையினாலதான் என்ன ஆயிற்று அப்படின்னா, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு எதுவும் ஆயிற்றான் கீழ்ப்படியாமையினாலே. இப்போ எத்தனை மக்கள் நீங்க பாக்குறீங்க கீழ்ப்படியாம இருக்கிறாங்க? ரோமர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஏகமாய் ஒருவரும் தேவனை தேடுகிற உணர்வுகளும் இல்லைன்ற. சரி, இப்போ நம்ம பாக்குறோம் ரோமர் புஸ்தகத்துல அவங்களுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்னன்னு தெரியுமா? பிரேதத்தை புதைக்கக்கூடிய பிரேத குழி. அது பிரேதம் இருக்கு, அழுகி போய் இருக்கும். அதுல மழையும் இதுவும் போயிட்டு இருக்கும். எல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் அது மூடிதான் இருக்கும் இல்லையா? அதை மூடாம திறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுல அநேக கிருமிகள் இருக்கும். அதை நம்ம பார்க்க முடியுமா? பார்த்தோன்னா என்ன ஆகும்? நம்ம இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, நம்ம என்ன பாக்குறோம்னா, அத நம்ம அவங்களுடைய எதுக்கு ஒப்புடுறாரு? அவங்களுடைய தொண்டை. அவங்க எதை பேசுறாங்க? அவங்களுக்கு தெரியாத வகையில பேசுறாங்க. தேவனை தேடணும்னு உணர்வு கிடையாது. தேவனை தேடாத ஒரு மனுஷன், தேவனுடைய கற்பனை கை கொள்ளாத மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்காருன்னா திறக்கப்பட்ட பிரேத குழின்றார் அவன் தொண்டையே. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் இல்லைன்ற. நம்ம என்ன செய்ய முயற்சி செய்யறோம்? ஒன்னு பேதுரு புஸ்தகம், சாரி 2 பேதுரு புஸ்தகம், சரி, இப்போ 2 பேதுரு புஸ்தகம் 1:4 இச்சையினால் உலகத்தின் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் அவர்களினாலே நமக்கு அள்ளப்பட்டிருக்கிறது. இச்சை, உலகத்தின் இச்சை எல்லாம் வேணா இருக்கலாம்னு வச்சுக்கலாம். உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதீங்க, அது எல்லாமே பொய்யா இருக்குன்ற. நீங்க சொல்றாரு உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, அது என்ன சொல்றாரு? கேடுன்ற. அதுக்கு நீங்க தப்பிச்சிருக்கிறீங்க. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அவருடைய திவ்ய சுபாவம் அப்படின்னா அவருடைய தன்மை. அவர் எப்படி தன்மையா இருக்காரு, என்னவா இருக்காரு? நம்ம இதை காணணும்னா விசுவாசத்துல வளரணும், கற்புல இருக்கணும், பொறுமையை கற்றுக்கொள்ளணும், நீடிய பொறுமையா இருக்கணும், தயவு வச்சிருக்காரு. அவரு தாழ்மை உள்ளவரா இருந்தாரு, கீழ்ப்படிதல் உள்ளவரா இருந்தாரு, அன்புள்ளவரா இருந்தாரு.
சமாதானம் பண்ணியிருந்தார். என்ன செஞ்சாரு? சமாதான காரணராகின்னு படிக்கணும். சமாதானம் பண்ணாரு. பாக்கியவானா இருந்தார். ஆவிக்குரிய ராஜ்யத்தை தேடினாரு. என்ன செஞ்சாரு? தேவனை அறியக்கூடிய அறிவை கற்றுக் கொடுத்தாரு. ஆவிக்குரிய இருதயத்துல, தெய்வீக சுபாவத்துல தேவனை தேடுவது ஒரு குணாதிசயமா அது இருந்துச்சு. சரி, எவ்வளவு காலம் இங்க உண்மையானவர்களை ஏன் தேவனானவர் சோதிக்கிறார்? ஏன் அவரை சோதிக்கணும்? ஒரு உண்மையானவர்களை ஏன் இவ்விதமாக சோதித்து அவர்களை எதற்காக சோதித்த பின்பு அவர்கள் பொன்னாக விளங்குறாங்க? இதுக்கு நீங்க 2 உதாரணத்தை பார்க்கணும். பழைய பாட்டுல இருந்த தாவீதும் சோதிக்கப்பட்டாரு. அவரை சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்களை அவர் நிந்தித்து கொண்டே இருந்தாங்க. அவர் என்ன செய்யறாரு? தொடர்ந்து நம்பிக்கையா இருந்தார் தேவன் மேல. நம்ம முதலாவது ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா இயேசுவை குறித்து நம்ம பார்க்கணும். அவர் உண்மையாதான் இருந்தாரு. ஏன் அவரை சோதிக்கணும் அதிகமா? சரி, 2 தீமோத்தேயு 3:13 சொல்றாரு, தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருப்பீர்களானால் சொல்றாரு துன்பப்படுவீர்கள். இவ்வளவுதான் வார்த்தையே. தேவபக்தியாய் மனதாய் இருப்பீர்களானால் துன்பப்படுவீர்கள். இப்பதான் பார்த்தோம் தேவபக்தினா என்ன. உலகத்தின் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்கா இருக்கிறோம். தேவனை உயர்வா கருதுறோம். அவர் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் வெளியேறப்பட்டதாக என்றோம். நீங்க அப்போ உங்களுக்கு என்ன வரும்? துன்பம். ஆனா நீங்க யார பார்க்கணும் இல்லையா? உங்களை நிந்திக்கிறவங்களை பார்க்கணுமா? உங்களை வேதனைப்படுத்துற மனுஷனை பார்க்கணுமா? எனக்கு முன்னோடினவராக இயேசு பார்க்கணும் இல்ல? வேற என்ன பாக்குறது நானு? சரி, ரோமர் 8:17 நம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமை, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமை. கிறிஸ்துவோடு கூட நாமும் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். என்ன பண்ண சொல்றாரு? நாம் பிள்ளைகள் ஆனால் எல்லாரும் என்ன செய்யறாங்க தெரியுமா? தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையா இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை கூறுறார். என்ன காரியம் தெரியுமா? அவர் உங்களுக்கு பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா அசுத்தமானதை தொடக்கூடாது. அசுத்தமானது என்னது? இது உலகத்தில் மட்டும்தான் அசுத்தமானது இருக்குமா? அவங்களோடு மட்டும்தான் ஐக்கியம் கொள்ளாது இருக்கணுமா? இருக்காமல் இருக்கணுமா? இல்ல, சபையில பாருங்க எவ்வளவு அநியாயம் இருக்கும், எவ்வளவு பாவங்கள் இருக்கு இல்லையா? எவ்வளவு அநீதி இருக்கு, எவ்வளவு. இப்ப அவங்களை விட்டு எல்லாம் நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? அங்க போகாம தான் இருக்க முடியும் இல்லையா? ஆனால் நாம என்ன செய்ய சொல்றாரு? அவங்களோடு ஐக்கியம் கொள்ளாது இருப்பீர்களாங்கன்னு சொல்றாரு. எது அவங்களோடுனா அவங்களோடு கலந்து இருக்கலாம், அவங்களோடு ஐக்கியம் கொள்ளணும், அவங்களுக்கு குறிச்சு வைக்கணும். இப்ப யாரு இடுக்கணையும் துன்பத்தையும் ஏற்படுத்துறா? ரோமர்ல பாக்குறோம். அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. அவங்க என்ன எதை செய்வதற்கு நினைக்கிறாங்க? சரி, ஓகே. இங்க நம்ம முதலாவது நாம் பார்க்கிறோம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமேன். சுதந்திரம்னா எங்க கிடைக்க போகுது? இங்க இல்ல, நம் பரலோகத்துல நாம் என்ன செய்வோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அங்க இருக்க போறோம் இல்லையா? சுதந்திரம் ஆமேன். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும். தேவன் சொல்றாரு, நம்ம இயேசுவானவர் உடனாக நம்மள என்ன செய்கிறாரு? அடாப்ட் பண்ணிருக்காரு. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமே, கிறிஸ்துவோடு கூட நாமும்
மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். சரி, நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சாயலாக இல்லையா இருக்கிறீங்க, நிறைய பாடுகளை சகிக்கிறீங்க, பொறுமையா இருக்கிறீங்க, அன்புள்ளவரா இருக்கிறீங்க. உலகத்தில எத்தனை பேர் அன்புள்ளவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க? எத்தனை பேர் நினைக்கிறாங்க? ரொம்ப கம்மி தான். சபைக்குள்ளாக எத்தனை தேவனுடைய சுபாவத்தை எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறாங்க? தேவனுடைய சுபாவம் தான் என்ன? சரி, கலாத்தியர் 4:5-7 சொல்றாரு, காலம் நிறைவேறும் ஆனபோது ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். இது என்ன எங்க பெற்றிருக்கிறோம் சொல்றாரு? இருதயத்துல சொல்றாரு. நம்ம எப்படி கூப்பிடுறோமா? நம்ம என்ன எப்படி கூப்பிடணும்? அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர் அப்படிதான். அது கிரேக்க மொழியில எப்படி இருக்கு அப்படின்னா, பிதாவே பிதாவே, இல்ல பற்றி பிதாவே அப்படின்னு தான் இருக்கு. நீங்க சொல்றாரு, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். எப்படி பெற்றிருக்கிறோம்? எப்படி பெற்றிருக்கோம்? அப்ப நான் என்ன செய்ய போறேன்? நான் விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் இருதயத்தில் வாசமா இருக்கவும் உங்கள் இருதயத்தில் வாசமா இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க சொல்ற? எபேசியர்கள் சொல்றாரு, அன்பிலே அகலமும் நீளமும் ஆழமும் என்ன செய்யறோம்? நீளமும் உயர் இன்னதென்று அறிந்து. எதை கற்றுக்கணும்? அன்பு இன்னதென்று அறிந்து கற்றுக்கொள்ளணுமா? அது ஆழம் நீளம் உயரம் கற்றுக்கொள்கிறோமா? வளர்றோமா? அப்ப எதுல வளருது? நம்ம எதுல பண்ணணும்? சோதனை என்பது ஒரு கருவி தான். அந்த கருவி மூலமாகத்தான் நம் தேவனானவர் நம் இருதயத்தை திருப்புறாரு இல்லையா? திருப்பி ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே என்ன செய்கிறார் என்றால், உங்களுக்கு இவ்வளவு மேன்மை இருக்கு. நீங்க சாதாரணமா நீங்க ஒரு பாடுபடுறீங்கன்னு சொல்லிட்டு எண்ணக்கூடாது. நம்ம போன வாரம் நம்ம என்ன செய்ய ஞாயிற்றுக்கிழமை கத்தர்பந்தியில பார்த்தோம் இல்லையா? அவர் எப்படி பாடுபட்டார். நீங்க ஏன் பாடுபடணும் இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம ஏன் பாடுபடணும்? ஏன்னா அவருடைய இருதயம் அவருடைய மனம் நமக்கு இருக்கிறது என்பதான் நாம் பார்க்கிறோம். அவரு நம்ம இருதயத்தில் என்ன அனுப்பிச்சாரு? குமாரனுடைய ஆவியை. அது எங்க இருக்கு? நமக்கு நம் இருதயத்தில் வாசமா இருக்கிறது சொல்றாரு. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆமென். யாருடைய சுதந்திரர்? தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும். கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியா? சும்மாலாம் கிடைக்காது, பாடுபடணும். முடிவு பரியந்தும் நாம் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும் சொல்ல. ஒரு சாட்சி அப்படின்னா உண்மையான சாட்சி. எந்த சாட்சி? ஒரு காரியத்தை பார்த்ததற்கு 2 சாட்சி சொன்னா நம்புவாங்க. தேவனே அவரை விட ஒரு சாட்சி இல்லை, அவரை விட பெரியவர் ஒருவரும் இல்லை. இங்க நமக்கு தெரியும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேரும் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறாங்க. வல்லமை அதிகம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ இப்போ, பிதாவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ இப்போ, அதை யாரு கொடுத்தது? இயேசு கிறிஸ்து பிதா கொடுத்திருக்காரு. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் என்ன செய்யாது? தேவனுடைய ஆழங்களையும் அறிந்தவர் அவர் என்ன செய்யறாரு இங்க பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிறார். விட்னஸ். யார் விட்னஸ் இதுக்கு? ஒரு மனுஷன் கிடையாது. மனுஷன் தான் பொய் சொல்றான். மனுஷன் தான் சொல்றான், ஒரு இல்லாத விஷயத்தில் இருக்கிற மாதிரி பொய் சொல்றான். அங்க இல்லவே இல்லை, ஆனா அது இருக்குன்னு சொல்றான். அப்போ அவன் யாரு? பொய்யன். ஆனா இங்க யாரு பொய் சொல்றது இல்லை?
தேவன் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் மனுஷன் கிடையாது. நம்ம பார்த்திருக்கோம்ல, அவன் மனுஷன் இல்ல. தேவன் மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் இல்லைன்னு யார் சொல்ற? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நீ தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இங்க யாரு இங்க சாட்சிக்கு இருக்கிறா? அவர் எப்படி இருக்கிறாங்க, அந்த மக்கள் எப்படி வளர்றாங்க, அவங்களுக்குள்ளாக இருதயம் இருக்கா, அவங்களுடைய மனம் இருக்கா அப்படின்னு சொல்வது யார்? அவங்களுக்கு விரோதமா பேசுறது யார்? அவருடைய சாட்சிக்கு விரோதமா பேசுறாங்க இல்லையா? இல்லையா? இப்ப சொல்ற மனுஷங்க யார் சாட்சிக்கு விரோதமா பேசுறாங்க? இவருடைய உண்மையான சாட்சிக்கு விரோதமா பேசுறாங்க. நாம் எந்த ஒரு மனுஷனையும் நாம் குற்றம் சொல்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இல்லை. நம்ம குற்றமே சொல்லக்கூடாது யாரையுமே. இவங்க இப்படித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்? இங்க பசுத்த அவனை வேலை செஞ்சுன்னு இல்லையா? சொல்ற நமக்கு இங்க உற்சாகத்தை கொடுக்கிறாரு. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று என்கிறேன். இப்ப நீங்க எவ்வளவோ பவுலானவர் பட்டிருக்காரு இல்லையா? எவ்வளவோ ரோமர் எருசலேம் சபையார் பாடுபட்டிருக்காங்க. எங்க இருக்கு ரோமர் எருசலேம்? கொலோசியர்கள் பாடுபட்டிருக்காங்களா இல்லையா? பிலிப்பியர்கள் பாடுபட்டிருக்காங்களா இல்லையா? அந்த 1 பேதுரு புஸ்தகத்துல 5 பட்டணத்துல இருக்கக்கூடிய தேசங்கள்ல இருக்கக்கூடிய சபை பாடுபட்டுச்சா? வெளிப்படுத்தல் இருக்கிற அந்த 7 சபைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், மனம் மாறணும்னு பாடுபடுறாங்களா இல்லையா? பாடுபடுறாங்க. சரி, ஒவ்வொரு சபையும் என்ன செய்கிறது அப்படின்னா அது வளர வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்யும். அந்த பாடுகள் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகிமைக்கு என்ன இல்லை, மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். சரி, நீங்க எதை நோக்கி இருக்கிறீங்க? இப்போ உண்மையானவர்கள் சொல்றாரு, இதோ என்ன செய்யறாரு, அவங்களுடைய ஜீவன் மாத்திரம் எடுக்கப்படல, ஆனால் தேவன் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக என்ன செய்யறாங்க, அதிக பாடுகள் அவர்களுக்கு உண்டு. சாவணும்னு நினைக்கும் போதே சாவே ஓடிது. அப்பனா இங்க என்ன இருக்குது? வேதனை இருக்கு இல்லையா இருதயத்துல. ஆனால் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்றேன். நாம் 2 கொரிந்தியர் 4:17 பார்க்கும் பொழுது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மகிமை மிகவும் அதிகமான நித்திய கன மகிமைக்கு உண்டாயிருக்கிறது. சொல்றாரு அதிசீக்கிரம், பாஸ்டா. அப்போ என் ஜீவன் முழுவதும் நான் பாடுபடுறேன் அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரமா தான் தெரியுது. ஏன்னா ஆதி முதல் இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடியும் வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறமா மோசை கிட்ட வேலை செஞ்சாரு, ஆதாம் கிட்ட வேலை செஞ்சாரு, ஈசாக்கு கிட்ட வேலை செஞ்சாரு. அவருடைய வாழ்க்கையெல்லாம் என்ன இருக்கு? அவர் உயிரோடு இருக்காரு, ஜீவனா இருக்கு. அவர் எப்பதான் மரிப்பாரு? அவருக்கு சாவே கிடையாது. அவர் நித்தியமான தேவன். அவர் என்ன செய்யறாரு? அவரு நித்தியமா இருக்கிறார், அவருக்கு மரணம் கிடையாது. அப்போ இது அது வரையும் அவரு கிரியை செய்யறாரு அப்படின்னா பாருங்க, இது அவர் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவராக இருக்கிறார். அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குறது. சரி, இயேசுவானவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய பாடுகளை தான் நாம் பார்க்கிறோம். அவர் பாடுபடாம உயிர் தெழுதல் மேல நம்பிக்கை இல்லாம இருப்போமா? ஏன் பாடுபடணும்? இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு சாவோம், புசிப்போம், குடிப்போன்று போயிடலாம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து
களி கூர்ந்து மகிமைப்படும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். யாரோட பங்கா இருக்கிறீங்க? ஓ, அவருக்கு இவ்வளவு நன்மை கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு கிடைக்காதா? இல்லையா? பரலோகத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க பொக்கிஷம் கிடையாது, அங்க இருக்கு. பொக்கிஷத்து மேல ஆசைப்படக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. பூமிக்குரியது ஆசைப்பட வேணாம். என்ன செய்யணும்? நமக்கு இருக்கிறது போதும் என்று என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா? ஆனால் இங்க சொல்றாரு, நமக்கு இங்க என்ன சொல்றாரு? அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொருளாசை உள்ளவர்களாக இருப்பாங்க. பொருளாசை உள்ளவர்களாக இருந்து என்ன செய்வாங்க? பொருள் மேல அதிக ஆசைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். தேவனானவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார்? உணவு, உடுப்பு, இல்லையா? அவருடைய இரக்கம் நமக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கலாம், நல்ல குடும்பத்தை கொடுக்கலாம், இல்லையா? அதை விட என்ன வேணும்? தேவனுடைய வார்த்தையை கொடுக்கலாம். இதை விட பரலோகத்திலிருந்து ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு எதிர்பார்க்கறா தெரியுமா? பெந்தகோஸ்து மக்கள். பணத்தை தருவாரு, தொடர்ந்து பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யார அதிகமான காரியத்தை வலியுறுத்துறாங்கன்னா யோப காட்டுறாங்க. பாத்தீங்களா? பாடுபட்டாரு, பொண்ணா விளங்கினாரு, அவர் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை 10 மடங்கு குத்துறாரு பாத்தீங்களா அப்படின்னு காட்டுவாங்க. அது வாக்குத்தத்தம் பண்ணல. புதிய ஏற்பாட்டுல என்ன வாக்குத்தத்தம் பண்றாரு? இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் கிடையாது உங்களுக்கு, ஆவிக்குரிய வகையில ஐஸ்வர்யம் நமக்கு தேவன் கொடுப்பாரு அப்படின்னா சந்தோஷம். தேவனை மகிமைப்படுத்தணும் இல்லையா? தேவனை மகிமைப்படுத்தணும். நமக்கு என்ன, எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயம் நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. எபிரேயர் புஸ்தகம் எபிரேயர் 10:1 இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்து வருகிறவைகளை ஒரு காலும் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் வராத ஆராதனை செய்கிறவைகள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் இருக்குது என்று உணர்த்தும் மனசாட்சி அவைகளுக்கு இல்லாதிருந்ததினாலே அந்த பலிகளை செலுத்துகிறது நிழலாய் நிறுத்தப்பட மாட்டாமல் இல்ல அல்லவா? சரி, இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, அவங்களுடைய மனசாட்சி அந்த இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா, சரியா, இப்படிப்பட்ட மிருகத்தின் ரத்தமானது என்ன செய்யப்படலை? பூரணத்தை அவர்களுக்கு காண்பிக்கவில்லை. அந்த பலியையும் என்ன செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு பூர்ணமுள்ள மனசாட்சியை கொடுக்கல, அவங்க மனதை கொடுக்கல. எது பூர்ணமுள்ள மனதை கொடுக்கும்? புறாக்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்குமா? தேவன் சொன்னாருன்றதான் அது பரிசுத்தமா இருக்கு இல்லையா? சரி, ஆடு ஒரு மனுஷனுக்கு என்னுடைய சத்துருக்காக ஜெபம் செய்யுமா? என்ன செய்யாது? செய்யாது. எப்படி பரிசுத்தமாகுது? ஒரு இளங்காலை என்ன செய்யும்? என்னுடைய சத்துருவை அன்பு கூறுமா? கூறாது. யார் அன்பு கூறுவா? தேவன் சொல்றாரு, நீங்கள் மத்தேயு புஸ்தகத்தில் சொல்றாரு மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். இதை செய்கிற யாரு செய்வா? இதை யார் செய்வா? நாமளும் செய்யணுன்ற பூரணமுள்ள இருதயம் இருந்தால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். சொல்றாரு, பூர்ணமுள்ள இருதயம் யாருக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கு?
இது உள்ளான மனுஷனுக்குரிய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. எபிரேயர் 9:8. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைக்கும் பலிகளுக்கும் ஆராதனை செய்கிறவர்களுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாகவும் என்ன செய்கிறதில்லை? ஊழியம் செய்கிறவங்க இல்லையா, ஒரு மனுஷனுடைய வேலைப்பாடு பழைய ஏற்பாட்டுல அந்த கூடாரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இளங்காலியை நான் ஒரு பெரிய சைஸ் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஒரு காளையை பிடிச்சிட்டு வந்து, பழுதற்ற காளையை பிடிச்சி எடுத்துட்டு வந்து அதை பலியிட்டு அவங்க கொஞ்சமா அந்த ரத்தத்தை எடுத்து கூடாரத்துல சரி, பரிசுத்தாலும் சரி, அதை சுற்றியும் சரி, ஜனங்களையும் சரி, எல்லாரையும் என்ன செய்வாங்க? சுத்திகரிப்பு செய்வாங்க. நீங்க சொல்றாரு. அப்போ நாம வந்து பரிசுத்த அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பானதா இருக்கிறது. அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைக்கும் பலிகளுக்கும் ஆராதனை செய்கிறவர்களுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாகும். நான் பலி செலுத்துறேன், திருப்பியும் அந்த மனசாட்சி என்ன இருக்கா? நான் அடுத்த வாட்டி எப்படியாவது நான் பலி செலுத்திடணும், முழுமை இல்லை, நான் பாவத்தை விட்டு ஓய்கிறேன் அப்படிங்கிற அந்த முழுமை இல்லாத மனம்தான் தொடர்ந்து இருக்குன்ற. இப்ப கூட நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கே தெரியாம பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை கை கொள்றாங்க. எப்படி தெரியுமா? அவங்க ஒரு தடவை செய்கிற பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். நாம் வந்து பாவமே செய்யக்கூடாது என்பதாக தான் அழைக்கப்பட்டார். இயேசுவும் அப்படிதான், அவருடைய அடிச்சூடு அதுதான். நம்ம என்ன செய்யறோம்? மன விருப்பமான பாவத்திற்கு நம்ம என்ன செய்யறோம்? மன விருப்பமா பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட நாம பரவாயில்ல 1 to 7 வரையும் பாவம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து என்ன செய்யல, அவங்க மனசு பூர்ணப்படுவதற்கு ஏதுவாக இல்லைன்னு தெரியும். அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவங்களுக்கு அஸ்திபாரம் போட்டிருக்கு இல்லையா, அதுவ அவங்க என்ன செய்யணும்? திருப்பி அவங்கள புதுப்பிக்க வேண்டியது இருக்கிறது. எபிரேயர் 2:9. சொல்றாரு எபிரேயர் 2:9, ஏனென்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு இருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததும் நிமித்தமும் மகிமையினாலும் காருண்யத்தினாலும் முடிசூடப்பட்டவரை காணுகிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. இங்க ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். என்ன உதாரணம்? அந்த உதாரணம் வந்து ஆடுபட்டு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய ஞானத்தை கற்றுக் கொடுத்து அந்த ஞானத்திலே வளர்ந்து அவருடைய தெய்வீக சுபாவங்களிலே வளர்ந்து அவரு என்னவா இருக்காரு? பூர்ணமாயிட்டாரு. பாருங்க, அந்த எதுல? மாம்சத்துல சொல்றாரு. ஏனென்றால் தமக்கும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்குனாரா? அவர் யாரா இருந்தாரு? சிருஷ்டிகரா இருந்தார். சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். யார் பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள் யாரு? அவங்கள தானே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. மகிமையை எது மகிமை இல்லையா? எது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிமையா இருக்கும்? இந்த உலகமா? இல்ல தேவனோடு நம்ம இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக இருப்பதா? இல்ல இயேசுவானவர் நம் இருதயத்தில் இருப்பதா?
கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. சரி, இப்போ ஆவிக்குரிய நன்மைகள்ல வளர்றாங்க இல்லையா, யாரை குறித்து அவர் வெட்கப்படுவாரு? யாரை குறித்து அவர் வெட்கப்படுவார்? தேவன் அவருடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படுறவங்களை குறித்து வெட்கப்படுவாரா? இல்லையா, அவருடைய வார்த்தையை குறித்து நான் வெட்கப்படாமலே நான் இருப்பேனா, என்னை குறித்து அவர் வெட்கப்படுவார் சொல்றாரு. எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவருக்கும். பரிசுத்தம் செய்கிறவர் பரிசுத்தம் செய்கிறவர்களும் ஒருவராலே உண்டாய் இருக்கிறார்கள். இது நிமித்தமும் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அவர் நமக்கு என்னவா இருக்கார்? இயேசு சகோதரன். அவர் வெட்கப்படல. இது ஒருவராலே உண்டாக்கப்பட்டிருக்கு. ஒருவராலே இது உண்டாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் செய்யறது யாரு? பரலோகத்தின் தேவன். அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்குமா? அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்குமா? எதுவும் நடக்காது. நமக்கு மிகப்பெரிய உதவி இருக்கா? உண்மையா இருக்கு. சரி, இயேசுவானவருடைய அடிச்சுவடிலே நாம் பின்பற்றுவோமானால் என்ன கண்டுபிடிப்போம்? அப்படின்னா, அவரை மகிமைப்படுத்தக்கூடியது. உண்மையை மகிமைப்படுத்தினார் இல்லையா? எவ்வளவு மகிமைப்படுத்தினார்? ஏசாயா புஸ்தகத்துல பாருங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும். பாடினாரா? துதித்தாரா? அவரை தேடினாரா? பாருங்க, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்று. என்ன வகையான இருதயத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம்? சங்கீத புஸ்தகம் 22:22 சொல்றாரு, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன். சரி, நாம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, சபையார் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தொடர்ந்து ஆவிக்குரிய தெய்வீக சுபாவத்து நம்ம தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ரகசியத்தை ஒவ்வொன்றாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். நாம என்ன செய்யக்கூடாது? இந்த உலகமும் சரி சபையும் சரி என்ன செய்யலாம்? மிரட்டலாம், நிந்திக்கலாம். உலகம் மோஸ்ட் காமன். இந்த உலகமானது என்ன செய்யும்? எல்லாரையும் நிந்திக்கலாம், அவதூறு செய்யலாம். சொல்றாரு, ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்ப பயமுறுத்துறாங்களா? பயமுறுத்துவாங்களா? அது பண்ணுவாங்கன்றார். பயப்படாதீங்கன்றார். ஏன் பயப்படணும்? இந்த சரீரம் போனா எங்க போ? மண்ணுக்கு போயிடும். ஆத்மாவை கொல்ல முடியுமா? அதற்கான பலன் எனக்கு அங்க கிடைக்கும். நான் இயேசுவோடு நான் பாடுபட்டேன், ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய், அவரோடு மகிமைப்படுவேன். நீங்கள் மகிமைப்படுவீங்களா? அது எவ்வளவு பிரயாசப்படணும். சபையானது வளரணும் அப்படின்னா ஆவிக்குரிய நன்மைகளை அறிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 29:25. மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரோ நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கத்திலே வைக்கப்படுவான். யாரு சொல்றாங்க? அந்த நெத்திரியில முத்திரை போடப்பட்டவங்க, அவங்கள ஸ்பெசிபிக்கா தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தும்படிக்கு நிறைய காரியங்கள் இப்ப கூட செய்யறாங்க. அவரை நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, மத்தேயுல, நீதி நிமித்தம் துன்பப்படுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்கன்னு சொல்றேன். எதுக்காக? நீங்க நீதியை செய்றீங்க, உங்களை துன்பப்படுத்துறாங்களே, ஏன்? சொல்றாரு, மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கண்ணினா என்ன?
காலை வச்சா மாட்டிக்கும், காலை வச்சா கண்ணியில மாட்டிப்போம். இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. ஏதாவது ஒரு சைடு போனால இயேசுவானவர் இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சூட்டில் நம்ம நடக்கும் பொழுது நடுவுல கண்ணியை வச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? பயப்போம். மனுஷனுக்கு பயப்படுறோம், கண்ணியை வச்சிட்டோம், கண்ணி மேல காலை வச்சிட்டோம்னா முன்னாடி போக முடியும், ஃப்ரண்ட்ல போக முடியாது, நம்ம கீழே விழுந்துடும். சொல்றேன், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். என்னதான் செய்ய முடியும் மனுஷனால? கொலை செய்ய முடியும். என்ன பார்ப்பாங்க? ஆவிக்குரியதில் எப்படி அடிக்கலாம், ஃபினான்ஸில் எப்படி காலி பண்ணலாம். ஃபினான்ஸ்னா தெரியலையா? வருமானத்தை எப்படி காலி பண்ணிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். சரி, மனுஷனை எதற்காக நம்புறாங்க தெரியுமா? ஒரு மனுஷனை ஏன் நம்புறாங்க தெரியல. நீதிமொழிகளை சொல்ற 26, அவைகளை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுவார்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே திரும்பும். ஒரு மனுஷனை என்னதான் நீங்க நிந்திச்சு அவமானப்படுத்தி அடிச்சு துன்புறுத்தி எவ்வளவோ பவுல செஞ்சிருக்கிறாங்க. பவுலானவரை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ அநியாயம் பண்ணியிருக்காங்க அவருக்கு, இல்லையா? கப்பல் சேதம் மாத்திரம் கிடையாது, அவருடைய ஊழியத்துல எவ்வளவோ இன்னற்று கல்லெறி உண்டு இருக்காரு. அவர் என்ன செஞ்சிருக்காங்க? பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் போட்டாங்க. அவரு மரணிக்கல, அப்புறம் பயப்படுறாரு. கொரிந்து புஸ்தகத்துல போதிகளுக்கு அவர் சரீர பலவீனம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அவர் பயப்படுறாரு. சொல்றாரு, அந்த ராத்திரியில தரிசனமாயி பயப்படாமல் பேசு, இங்க அநேக ஜனங்கள் எனக்கு உண்டுன்ற. அங்க என்ன செய்யறது? இங்க நீ உன்னை கல்லி எறிகிறதுக்கு யாரும் கிடையாது. தேவன் அவர் அந்த தேசத்துல அந்த நேரத்துல அவரோட இருக்க அத்தேனியா பட்டணம். இங்க ஒரு காரியம் வருது அப்படின்னா ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா எங்க இருந்து வருது? ஒரு சேஃப் இருக்குன்னா இங்க சொல்றாரு, அவனுடைய நியாயம் கர்த்தராலே திரும்பும். நம்ம தொடர்ந்து யாரு மேல நம்பிக்கையா இருக்கும்? அவர் மேலதான் இருக்கணும். சரி, நாம தொடர்ந்து தேவனுக்கு பயந்து நாம் பரலோகத்திற்கு மேலான ஒரு உலகத்திற்கு உரியவைகளாக நாம் தொடர்ந்து என்ன செய்வோம்? ஆவிக்குரிய மக்களாக நாம் நீதியை செய்யக்கூடியவர்களாக, இல்லையா? இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றக்கூடியவர்களாக, அவருடைய அடிச்சுவடை காணக்கூடியவர்களாக. அடிச்சுவடை தரலன்னா என்ன பண்றது? எங்க கிடைக்கும்? எல்லா மனுஷனும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு செஞ்சு எப்படியாவது ஒண்ணு நம்ம பாவத்தை செஞ்சாவது சரி நீதியை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. யாரு தெரியுமா? இவங்கதான் கிருபை உபதேச மக்கள். கிருபை, அவருடைய கிருபை போதும் எங்களுக்கு, தெரியல. வேற எதுவும் வேணாம். நான் செய்யறதுனால ஏதோ ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அவர் செஞ்சா போதாரு. அவர் செய்யறாருல, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டாரு, அது செஞ்சா போதும், நான் ரட்சிக்கப்பட்டுவேன். நான் செய்கிறது அழுக்கான கந்தைன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடிய மக்கள் தான் என்னவா இருக்கிறாங்க? கள்ள புதர் 2 பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு கள்ள உபதேச மக்கள் என்ன செய்வாங்க? தந்திரமாய் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டர்களை நுழைய பண்றாங்கன்ற. நம் தொடர்ந்து எபிரேயர் 12:1 எங்க பார்க்கணும்? நம்மை சுத்தி நெருங்கக்கூடிய பாவத்தை தள்ளிவிட்டு நம்ம விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி ஓடணும். ஓடி நிற்க கூடாது. ஓடுவது அப்படின்னா அவர் தொடர்ந்து அவருடைய அடிச்சுவட்டை கை கொண்டே வர வேண்டியதுதான். 1 பேதுரு புஸ்தகம் நாம பார்த்தோம் இல்லையா? அது எல்லா குணாதிசயத்திலும் நாம் வளர வேண்டும். அப்பதான் இயேசுவினுடைய நிறைவு அந்த 100% நமக்கு கிடைக்குமே தவிர, நம்ம ஓடி டம்முனு கீழே விழுந்து பச்சை குழந்தை ஓடுமா? ஓடாதுல்ல. ஓட்டத்தில் ரெடியா இருப்பது, ஓடுவது என்பது அவருடைய ஞானத்தை
அவரை நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய வார்த்தையை ருசி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான், இருந்தவங்க தான் அவங்களால ஓட முடியும். சரி, நம்ம வாய்ப்பு கொடுத்து அவருக்கும் நன்றி. மீண்டும் தொடர்ந்து நாம் பார்ப்போம். சரி, நாம இங்க ஜெபம் செய்து கண்டு செல்வோம். பரலோகத்திலே வாசமா இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்திரிக்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, உங்களை மகிமைப்படுத்துவதற்காக எங்கள் தேவன் தாமே எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். பிதாவே, எப்பொழுது உங்கள் மேல் நம்பிக்கையா இருக்க உதவி செய்வதாக. இந்த குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வீராக. பிதாவே, எங்களை நிந்திக்கிற மனுஷர்களுக்கும் எங்களை வேதனைப்படுத்த எண்ணுகிற மக்களுக்கு முன்பு நாங்கள் ஆவிக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் பிதாவே எப்பொழுதும் உங்களை நாங்கள் சேவிக்கக்கூடியவர்களாக இருந்து நாங்கள் பிதாவே தொடர்ந்து உண்மையான குடும்பமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும். உங்களுடைய வேத வாக்கியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. பிதாவே, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் தந்து தொடர்ந்து உங்களுடைய அன்பிலே நாங்கள் வளருவதற்கு உதவி செய்வீராக. உங்களை போல ஒருவர் இல்லை என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். உங்களுடைய சித்தம் செய்வதற்கு போதுமான ஞானத்தையும் அறிவையும் தந்து உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராக. உங்களுடைய சித்தமானால் பிதாவே எல்லாம் உங்களால் ஆகும் என்றும் உங்களை போல் ஒரு தேவன் இல்லை என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவே, உங்களுக்கு சமமான ஒருவர் இல்லை, நீங்கள் சாகாமை உள்ளவர் என்றும் நீங்கள் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன் என்றும் அறிந்திருக்கிறோம். உங்களை துதிக்கிறதற்கும் சோத்தரிப்பதற்கும் எங்களுக்கு ஞானத்தை தந்து அருளும்படியாக பிதாவே, உங்களுடைய நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்வதாக. எங்களை பிதாவே, எங்களை தொடர்ந்து ஆசிர்வதியும். இதோ நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஆசிர்வதியும். நாங்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்பையும் ஆசிர்வதியும். தொடர்ந்து நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. பண தேவையும் ஞானத்தையும் தந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து உணர்ந்து கொள்ளதையும் கொடுத்து வழிநடத்தும். இதாவே, கூடி வந்த சகோதர சகோதரிகளை ஆசிர்வதியும். இந்த குடும்பத்தாரை ஆசிர்வதியும். நாங்கள் தொடர்ந்து வளருவதற்கு உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஸ்தோத்திரம்.